தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கூட்டணி குறித்து அதனுடைய வெளியேறியதற்கு காரணம் குறித்து நயினார் நாகேந்திரன் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் முன்வைத்திருக்கிறார். இது பாஜக தலைமை எடுத்த முடிவின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் மீதான குற்றச்சாட்டா அல்லது டிடிவி தினகரன் வெளியேறதுக்கான காரணம்னு பார்க்கணுமா? டிடிவி தினகரன் வெளியேறதற்கான காரணம் ஓபிஎஸ் வெளியேறதுக்கான காரணம் தான் டிடிவி தினகரன் வெளியேறதுக்கான காரணமும். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் மோடி தமிழக விஜயத்தின் போது மோடி அவர்களை சந்திக்க ஓபிஎஸ் அவர்கள் நேரம் கேட்டிருந்தார். அது வெளிப்படையாகவே கிடைத்தால் அது பாக்கியம் என்று ஒரு அறிக்கையை கூட கொடுத்திருந்தார். ஆனால் ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே வேளையில் தினகரனும் அதே ஷூட்டிங்கில் தான் இருந்தார். ஆனால் தினகரன் வாய்ப்பு கேட்கவில்லை. அவரும் உண்மை நிலவரத்தை தினகரனும் புரிந்து கொண்டார். இதை நாம் இன்னொரு வகையில் ஒப்பிட்டு பார்த்தால் சில விஷயங்கள் சிலருக்கு தரவுகள் இல்லாமலே பேசுவார்கள். நான் தரவின் அடிப்படையிலே பேசுகிறேன். 2021ஆம் ஆண்டு சாக்கடை ஜலம் என்றாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை அணைக்க பயன்படுத்த வேண்டும் என்று மரியாதைக்குரிய மோடியையே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தின ஐயா குருமூர்த்தி அவர்கள் கூறிய போது என் போன்றவர்கள் மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாது என்ற கருத்தை சொன்னோம். திமுக தனி மெஜாரிட்டி இங்கு வந்தாலும் பரவாயில்லை, காங்கிரஸ் பிடியில் திமுக போய்விடக்கூடாது என்ற கருத்தை நாம் ஆணித்தரமாக கூறினோம். அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது வாரணாசியில் 2024இல் மோடிஜி நாமினேஷன் தாக்கலின் போது ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அழைக்கப்படவில்லை என்பதையும் நாம் தரவின் அடிப்படையில் பார்த்தால் சில உண்மைகள் தெரியும். ஆக இங்கு டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அழைக்கப்படாதது டெல்லியில் எடுத்த முடிவு. ஆனால் நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் ஓவர் போர்டாக என்னிடம் கேட்டிருந்தால் நான் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி இருப்பேன், ஓபிஎஸ்க்கு வாய்ப்பை வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொன்னது தன் அதிகார வரம்பை மீறி நயினார் நாகேந்திரன் கூறிய ஒரு செயலாகவே நானும் பார்க்கிறேன். அதனை ஒரு கருவியாக பிடித்துக் கொண்டு இப்பொழுது டிடிவி அவர்கள் நயினார் நாகேந்திரன் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் கூறுகிறார். குறிப்பாக நான் சமரசம் பேசுகிறேன் என்றெல்லாம் நயினார் நாகேந்திரன் பேசியது தேவையற்றது என்று டிடிவி நினைக்கிறார். இந்த வகையில் டிடிவி சாஃப்ட் டார்கெட்டாக நயினார் நாகேந்திரனை எடுத்து நயினார் நாகேந்திரன் மீது மிக கடுமையான விமர்சனங்களை கூறுகிறார். ஆனால் ஒரு சில பாஜகவினர் இங்கு டிசம்பருக்கு பிறகு என்று சொல்லுவவர்களும் 2021இல் எங்கள் கருத்து மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா வர முடியாது என்ற எங்கள் கருத்து வெற்றி பெற்றதோ அதுவே இன்றும் இருக்கிறது என்பதை செயல்காட்டும் விதமாக சிபிஐ விசாரணை வழக்குகள் எல்லாம் சசிகலா மீது நடக்கிறது என்றால் பாஜகவிலே ரெண்டு தரப்பாக போகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. பிஎம்ஓ சைடு ஒரு விதமாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சைடு இன்னொரு விதமாக போகிறதா என்ற கேள்விகளும் எழுதுகிறது. எது எப்படியோ தனக்கு சாஃப்ட் டார்கெட்டாக கருதி நயினார் நாகேந்திரனை டிடிவி தினகரன் கடுமையாக சாடி இருக்கிறார். அவர்களை பொறுத்தவரையில் என்டிஏக்குள் இனிமேல் இடமில்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். என்டிஏக்கு எதிரான அவங்க அரசியலை பண்ணுவார்கள். பெரிய சக்தியான அமித்ஷாவை எதிர்ப்பதை விட சாஃப்ட் டார்கெட்டான நயினார் நாகேந்திரன் எதிர்த்து அரசியல் செய்வார்கள். இனிமேல் இந்த அரசியல் வேகப்படும் என்றே கருதுகிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து முன்னாள் எம்பி சத்யபாமா நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணியின் செயலாளர் பதவியில் இருந்தும் சத்யபாமாவை நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், சத்யபாமா இப்போ பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அறிவிப்பு வெளியாக இருக்கிறது, விவரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். செங்கோட்டையனின் மிக தீவிர ஆதரவாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாக 2014 19 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து செயல்பட்டவர், அதிமுக சார்பாக இருந்து செயல்பட்டவர் சத்யபாமா. இப்போது செங்கோட்டையன் ஏற்கனவே கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அதே போல செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்த ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாம் நீக்கப்பட்டார்கள் பொறுப்பிலிருந்து. அதன் தொடர்ச்சியாக தற்போது இன்று காலையிலேயே நாம் சொல்லியிருந்தோம் இது போல சத்யபாமா நீக்கமும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும். அதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கிறது. அதிமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் பொறுப்பிலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பொறுப்பிலும் இருந்து வி சத்யபாமா எம்பி அவர்கள் இன்று முதல் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி
கையொப்பமிட்டு அந்த அறிக்கையானது தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் சில நிர்வாகிகள் இன்று கட்சி பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பலர் இன்று ராஜினாமா செய்து வருகிறார்கள். ஏறத்தாழ மொத்தம் 2000 பேருக்கு மேல் ராஜினாமா செய்வார்கள் என்று அங்கு சத்யபாமா சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பொழுது தெரிவித்திருந்தார். அவரும் அவரது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார். அதற்கு அதே நேரத்தில் இங்கேயும் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கிறார்கள் என்பது இப்போ இருக்கக்கூடிய அண்மை செய்தியாக இருக்கு. சுபாஷ், இப்போ சத்யபாமா ஏற்கனவே ஆதரவாக கட்சி பொறுப்புகளை தானே ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த நிலையில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி மீது எதுவும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நம்ம எதுலையுமே புறந்தளிட முடியாது. ஏன்னா நடவடிக்கைகள் அனைத்தும் அடுத்தடுத்து நடந்து கொண்டே வருகிறது. அடுத்தபடியாக அவரை நோக்கி அந்த கட்சி பொறுப்பு நீக்கமானது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமாக சத்யபாமாவை நீக்கத்தை தொடர்ந்து அடுத்து பன்னாரியை நோக்கி அவர் சட்டமன்ற உறுப்பினராக பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். ஆகவே அவரும் கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த கட்டமாக வரும் 9ஆம் தேதி அன்று மேலும் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த செய்தியாளர்களை சந்திக்கும் போது செங்கோட்டையன் எதை பிரதிபலிக்கிறார் அதை பொறுத்து அதிமுகவின் தலைமை அவர்கள் மீதான ஒரு முக்கிய நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு அன்றைய தினத்தில் வாய்ப்பு இருப்பதாக தகவல் இருக்கிறது. நன்றி சுபாஷ். இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக, கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.